ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வெள்ளிக்கிழமை வந்து பாசிட்டிவாக காலையிலேயே வந்து வேலையில் ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே வீட்டு வேலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வீடெல்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக க்ளீனாக கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புக்கிட்டே போவேன். அதே மாதிரி காலையில் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே நல்லா கூட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைக்கு குளிச்சாச்சு. அப்புறம் ஆல்ரெடி எப்பயுமே நீங்கள் சொல்கிறதா வெள்ளிக்கிழமை மாப் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாள் வியாழக்கிழமையே வந்துட்டு மாப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பழைய புளி தான் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதுதான் அந்த புளி சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த குழம்புக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புளி தான் போடுவேன். அதனால் சாப்பாடும் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், குழம்பும் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் செய்கிற புளி சாப்பாடுலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த கோயிலில் கொடுப்பாங்கல்ல பிரசாதம், அந்த புளி சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்கு செய்கிறோம், அந்த கோயிலில் கிடைக்கிற மாதிரி புளி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கோயில் புளியோதரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு செய்யறதுக்கு அகலமான கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், அதே போல் இந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடணும். அதை போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளியும் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு கொதிக்க வச்சிடணும். இன்னொரு பக்கம் மசாலாலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். வெந்தயம், சீரகம், மிளகு, எள்ளு, தனியா, அது கூட வந்து வரமிளகாய் 2, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். இன்னி போல வச்ச ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மேலே அந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு முக்கியமாக சாதம் வந்து கரெக்டான பதத்தில் வடிச்சிருக்கணும். ஆல்ரெடி வந்து சாதம் வடிச்சு அதை தனியாக நான் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். புளியோதரை செய்யறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தெல்லாம் போட்டு கலர ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மணக்க சூப்பராக புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே நல்லா டெம்டியாக இருக்குல்ல, உண்மையாலுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கையோட ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு படிச்சாச்சு. கோவில் புளியோதரைன்னு சொல்லிட்டு சாமிக்கு வைக்கலாம். எப்படி சாமிக்கு வச்சு படிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஜெய்குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு குட்டிமா கொஞ்சம் கவலையாக ஸ்கூல் போயிருக்காங்க.